அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு போர்லையும் அதிகமான குழந்தைகள் இறப்பு என்பது அந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக காணப்படுது. அந்த சூழலில் மத்திய கிழக்கில் இவ்வளவு ஆண்டு காலம் இருக்கக்கூடிய நாடுகளில் எவ்வளவு குழந்தைகள் ஒரு போர் மூலம் இழந்திருக்காங்க, அதோடு இந்த பலஸ்தீன் போரில் காசாவில் எவ்வளோ மக்கள் எவ்வளோ குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை குறித்து தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஈராக்கில் கடந்த 14 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3100 குழந்தைகள் இறந்திருக்காங்க. சிரியாவில் 11 ஆண்டுகளில் 12,000 குழந்தைகள் இறந்திருக்காங்க. யமனில் 7 ஆண்டுகளில் 3700 குழந்தைகள் இறந்திருக்காங்க. சமீபமாக 2 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனில் 520 குழந்தைகள் இறந்திருக்காங்க. இது எல்லாமே ஆண்டுகள் வரிசையில் சொன்னேன். ஆனால் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் என்பது துவங்கி 3 மாதமாச்சு. இந்த 3 மாதத்தில் இதுவரை எவ்வளோ குழந்தைகள் இறந்திருக்காங்க தெரியுமா? வெறும் 3 மாதத்தில் 12,000 சிசுக்கள், குழந்தைகள், இந்த உலகத்தை பெரிதாக பார்க்காதவர்கள் இந்த போரில் இறந்திருக்காங்க. அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான செய்தியாகவும் இன அழிப்புக்கான மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாகவும் இஸ்ரேல் தீவிரவாதம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் வழியாக நமக்கு கிடைக்குது. அடுத்து அமைதிக்கான ஒப்பந்தம். பலஸ்தீன் இஸ்ரேல் போர் மத்தியில் அமைதிக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரலாம்னு சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமான விஷயங்கள் ஹமாஸ் தரப்புல எந்த விதத்திலும் பதில் அளிக்கப்படலை. இருந்தபோதும் ஹமாஸ் எதிர்பார்க்கறது எல்லாமே நிரந்தர போர் நிறுத்தம் தான். இந்த நிரந்தர போர் நிறுத்தம் தான் எங்களுக்கு வேணுங்கிறது தான் ஹமாஸுடைய வேண்டுகோள். மேலும் கூடுதலாக இந்த போர் நிறுத்தத்தில் சர்வதேச அளவில் இந்த ஹமாஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காசா பகுதியை ஹமாஸுடைய அங்கீகாரத்திற்கு கீழே கொடுக்க வேண்டும் என்ற பல நிபந்தனைகளை இன்றைக்கி ஹமாஸ் வைத்து கொண்டிருக்கிறது. சர்வதேச மக்களை நோக்கி கேள்விகள் எழுப்புது. 75 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையில் சர்வதேச சமூகம் பெரிய அளவில் ஈடுபடலை அப்படிங்கிறது ஹமாஸுடைய குற்றச்சாட்டாக காணப்படுது. இந்த செய்திகள் எல்லாமே ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை என்பது வெளியிட்டிருக்குது. அடுத்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவக்கூடிய ஒரு புகைப்படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரபு நாடுகள்லேயே விமானப்படையில் மிகவும் சக்தி வாய்ந்த படம் 3 இருக்குது. ஸோ இந்த விமானப்படையில் தூங்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய கேள்வி எழுப்பி ஒரு புகைப்படத்தையும் பதிவு செய்கிறாங்க. இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஜோர்டானில் உலகத்திலேயே அந்த நம்பரையும் சொல்கிறாங்க. ஜோர்டான் 73வது இடத்துல விமானப்படையில், அதாவது இராணுவ விமானப்படையில் இருக்குது. 256 விமானங்கள் வச்சுருக்கு. துருக்கி உலகத்தில் 9வது இடத்துல இருக்குது. 1065 இராணுவ விமானங்களை வச்சுருக்கு. எகிப்து உலகத்தில் 8வது இடத்துல இருக்குது. 1069 இராணுவ விமானங்களை வச்சுருக்கு. ஸோ இவ்வளோ இராணுவ விமானங்கள் வச்சிருந்தும் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் எந்த விதத்திலும் இராணுவ அடிப்படையில் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதத்தை நோக்கி தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிறத இன்றைக்கி உலக மக்களுடைய குற்றச்சாட்டாக காணப்படுது. அதே மாதிரி நேற்றைய தினம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேற்று முந்தைய தினம் அல் கசாம் பிரிகேட்டர் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்ததில் 21 நபர்கள் இறந்தாங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்றைய தினம் கான் யூனிஸ் பகுதியில் 22 இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலே தாக்குதல் நடந்ததில் 22 நபர்களில் பல நபர்கள் இறந்ததான செய்தியும் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமுற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது. இல்லை 16 நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஹமாஸுடைய சுரங்கப்பாதை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரம் இது சிலந்தி வலையை போல விரிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சுரங்கப்பாதையில் 16 இஸ்ரேலுடைய துருப்புக்கள் எல்லாமே உள்ள நுழையிறாங்க. அங்கு வைத்த கன்னி வெடிகள்லாம் வெடித்து இந்த 16 நபர்களும் இறந்து விடுகிறார்கள்.